குங்கும ரத்தவர்ணம் மகாமதி திவ்ய மகயூரவாகனம் ருத்ரஸ்ய சூனம் சுரசைன்ய நாதம் குகம் சதாகம் சரணம் பிரபத்தி. முருகன் அடியார்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லூரிலே நடக்கின்ற மாபெரும் திருவிழாவை காண்பதற்காக அன்பர்கள் அனைவரையும் நேத்ரா ஒளிதிரையின் முன்னாலே கூடியிருக்கின்றோம். நிகழ்ச்சிகளினுடைய தொகுப்பு இப்பொழுது வெளியாகின்றது. ஆலயத்தினுடைய கொடியேற்றம் ஜூலை மாதம் 28ஆம் திகதி சஷ்டி திதி என்று கொடியேறி ஆவணி அமாவாசை 25 நாட்கள் மிக கோலாகலமாக இந்த மகா உற்சவமானது நடைபெற்று நிறைவடைகின்றது. ஆண்டிலே 25 நாட்கள் நாங்கள் மண்ணுலகிலே இருப்பதில்லை, நாங்கள் விண்ணுலகிலே சஞ்சரிக்கின்றோம். இப்பொழுது பார்க்கின்றீர்கள் நல்லூர் ஆலயத்தினுடைய கொடியேற்றம். உங்களுடைய சிந்தனைக்காக, உங்களுடைய வசதிக்காக, நினைவு மீட்டலுக்காக கொடியேற்றம், வசந்த மண்டப பூஜை, மஞ்சம் போன்ற பதிவுகள் இங்கு வெளியிடப்பட இருக்கின்றன. அதனை மக்கள் கண்டு, முருக பக்தர்கள் கண்டு ஆனந்திக்க வேண்டும். எதிரே தெரிவது கொடிமரம். இந்த கொடிமரம்தான் மகோத்சவத்தினுடைய அடையாளம். ஆலயத்தினுடைய கொடிமரம் ஒரு மனிதனுடைய முதுகுத்தண்டு. உணர்ச்சிகளை, அறிவுகளை மூளைக்கு எடுத்துச் செல்லும் வழி இந்த கொடித்தங்கம். ஆலயத்தினுடைய மகோத்சவத்தை 6 வகையாக பிரிப்பார்கள். வைத்திருகம் என்று சொல்லப்படுகின்ற 12 நாட்கள் நடக்கின்ற மகோத்சவம் திருவிழா. அடுத்ததாக சௌக்கியம் என்று சொல்லப்படுகின்ற 9 நாட்கள் நடைபெறுகின்ற விழா. ஸ்ரீகரம் 7 நாட்கள் நடைபெறுகின்ற திருவிழா. பார்த்திவம் 5 நாட்கள் நடைபெறும். சாத்விகம் 3 நாட்கள், சைவம் ஒரே ஒரு. ஆலயத்தின் உள்ளே அன்றைய தினம் நிறைந்து நின்ற அந்த மக்கள் மிகவும் அத்தனை பேரும் ஒரே எண்ணமாக நல்லூர் கந்தனுடைய நல்ல திருவிழா காலத்திலே நாம் தேடி வந்து இப்பொழுது அங்கே அந்த அங்க பிரதட்சணம் செய்கின்ற அடியார்கள் இந்த 25 நாளும் அம்மா அவர்கள் சொன்னது போல ஏகாக்கிரக சிந்தையோடு ஒரே சிந்தனையாக அந்த ஆண்டவனை நினைப்பதும், முருகனை நினைப்பதும், பன்னிருகை வேலப்பனை இந்த சிந்தனையிலே நினைத்து வழிபடுவதுமே தங்கள் வாழ்க்கையின் இலக்காக கொண்டு நிற்கின்ற அந்த மக்களினுடைய முதல் நாள் திருவிழாவிலேயே நிறைய மக்கள் கூட்டம். இதோ அன்றைக்கு பெருமான் செவ்வர்ண குடையோடு சிவந்த வர்ண ஆடைகளோடு எழுந்தருளி பெருமான் அற்புதமாக அந்த கொடியேற்ற உற்சவம் கண்ட அந்த திருநாளினுடைய பெருமையை இன்றைக்கு மீளவும் நினைத்து பார்ப்பதிலே முதலாம் நாள் உற்சவத்தை ஆடி அமாவாசையிலே இருந்து 6ஆம் நாள் தொடங்குவது இந்த நல்லூர் கந்தனுடைய மகோற்சவ பெருவிழா. அந்த வகையிலே மிகச்சிறப்பாக அந்த கொடியேற்ற உற்சவத்தை கண்ட கோலப்பன் வேலப்பனுடைய சன்னிதானத்திலே அன்றைக்கு வருகை தந்து அந்த மணல் பெருவழியிலே தங்களுடைய ஒரே சிந்தனை, வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல், பேத வேறுபாடு இல்லாமல், யார் இன்னார் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் இந்த நல்லூரிலே மட்டுமல்ல அயல் கிராமங்கள் தூரத்திலே இருந்தெல்லாம் நிறைந்து வந்து இந்த கொடியேற்ற உற்சவத்திலே கலந்து கொண்ட அந்த அன்பர்களுடைய உள்ளத்து எண்ணத்தை எப்படி நினைப்பது, போற்றுவது. அந்த பெருமானை வழிபட்டால் எல்லா துன்பமும் போய்விடும் என்ற சிந்தனையோடு அவர்கள் வழிபடுகின்ற பெருமையை பார்க்கிறோம். இப்பொழுது அன்னை திருமதி வசந்தா வைத்தியநாதன் அம்மா அவர்கள் தொடர்கிறார்கள்.
காட்சி ஒரு அற்புதமான காட்சி. இந்த நாட்டிலே வேறெங்கும் காண முடியாத அற்புதம். இப்பொழுது 6 சிவாச்சாரியார்கள் அலங்கார தீபம் என்று சொல்லுகின்ற இந்த அலங்கார தீபத்தை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கின்றார்கள். ஒளி வெள்ளமாக பெருமான் காணப்படுகின்றார். சண்முகப் பெருமான் அழகனுக்கு அழகனாக, உயிருக்கு உயிராக உள்ள பெருமான். அவனுடைய அழகிற்கு இடையாக எதையுமே சொல்ல முடியாது. அற்புத தெய்வம் இதனின் மற்றும் உண்டே. தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் மல்லூரும் தொண்டருக்கு பற்பத குவையும் பைம்பன் மாளிகை பவளவாய் அவர் பனை முலையும் கற்பகப்பொழில் முழுதுமாம் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் சண்முகப் பெருமான். ஒரு முகத்தினால் அல்ல, 6 முகங்களினாலும் அருள் செய்து ஆறுமுகப் பெருமானாக ஷடானனாக இருந்து அருள் செய்கின்ற பெருமான். இப்பொழுது வசந்த மண்டப பூஜையிலே அலங்கார தீபம். ஒவ்வொரு தீபத்திற்கும் ஒரு தத்துவம் உண்டு. அந்த முறையிலே ஒன்றில் இருந்த எண்ணங்களினுடைய விரிவு ஒவ்வொன்றாக விரிந்து விரிந்து எண்ணங்கள் செல்லுகின்ற அந்த பாதையை சுட்டுவது போல இந்த ஒளி சுடர்கள் நமக்கு காட்சி கொடுக்கின்றன. அன்னை அருள்மொழியரசி அவர்கள் அருமையாக சொன்னார்கள். பெருமானுடைய இந்த வசந்த மண்டப பூசை சரியாக 6:15 மணிக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல ஆரம்பமாகி இருக்கிறது. மிகச் சிறப்பாக அந்த ஆறுமுக பெருமான் ஈசானம் தற்புருஷம் வாமதேவ மகோரம் சத்தியோசாதம் அதோ என்கின்ற 6 முகங்களோடு இருக்கின்ற பெருமானுக்கு சிறப்பாக சிவாச்சாரியார்கள் வசந்த மண்டபத்திலே பூசை வழிபாடுகளை தொடங்கிவிட்டார்கள். இப்பொழுது அங்கே இருக்கின்ற மக்கள் ஒரே சிந்தனை, வானவர் தமக்கும் மூலகாரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி என்றோ என்று அவனே பேசி அந்த பெருமானுடைய அழகு கோலத்திலே தன்னை ஈடுபட்டான் என்று சொன்னால் சாதாரண மனிதர்களாக இருக்கிற நாங்கள் எம்மாத்திரம். பெரியவனே தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்றோ ஆயவும் வேண்டுங்களோ அடுசமர் அந்நாள் செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பில் ஆற்றல் பெற்று உய்ந்தான் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் நிறுவுகிறார். வரம்பில்லாத ஆற்றலை உடையவன் முடிவிலே முருகனை சந்திதனாலே இன்றைக்குமே அழியாத வாழ்வு பெற்று உய்ந்தான் என்றால் நாங்கள் மனத்தினாலே செய்கின்ற சிறு தவறுகள் குற்றங்களை எல்லாம் கந்தவேள் பெருமானுடைய சன்னிதானத்திலே, அதுவும் இந்த மகோத்சவ காலத்திலே, அதிலும் மிக முக்கியமான இந்த தேருற்சவ காலத்திலே பெருமானுடைய சன்னிதானத்திலே அவனுடைய அருட்கண் பார்வை படும்படியாக நின்றுவிட்டால் தீவினையெல்லாம் ஓடிவிடும். தேரோடி வீதிவலம் வருகின்ற காலத்திலே வினைகளெல்லாம் வேரோடு ஓடும் என்கின்ற அந்த எண்ணத்தின்படி அனைவரும் கூடி நின்று பெருமானுடைய இந்த நல்லூர் முருகனுக்கென்றே இருக்கின்ற இந்த ஆலயத்திற்கென்றே இருக்கின்ற அந்த சிறப்பு அம்சங்களோடு ஆண்கள் எல்லாம் மேற்சட்டை அணியாமல் கட்டாயமாக விதிக்கப்பட்ட அந்த விதி இந்த ஆலயத்திலே அந்த ஒரே எண்ணத்தோடு அவர்கள் பக்தி பூர்வமாக கூடி நிற்கின்ற பொழுது அந்த உள்ளத்து அலைகள் எல்லாம் ஒரே சிந்தனையோடு கூடி நிற்பதை பார்க்கிறோம். அந்த பெருமான் நீலம்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே என்று அருணகிரி பெருமான் பேசியது போல அந்த வசந்த மண்டபத்திலே முருகன் நிற்கிற கோலத்தை பார்த்த அத்தனை பேரும் மால்கொண்ட பேதைக்கூன் மனம் நாரும் மார்தங்கு தாரி தந்த அருள்வாயே என்று ஒரு பெண்ணிலையிலே நின்று அவர் பேசியது போல இங்கே இருக்கின்ற அத்தனை ஜீவாத்மாக்களும் தங்களை மனநிலையிலே அந்த நாயகனாகிய முருகனுடைய பாத அரவிந்தங்களில் தங்களுடைய மனத்தை செலுத்தியவர்களாக இருக்கிற அந்த காட்சி இந்த நல்லூர் கந்தனுடைய கோவிலே இடம்பெறுகின்ற தனிப்பெரும் காட்சி. சமய கலாசார பண்பாட்டு ஒன்றிணைப்பு ஒரு மையமாக இந்த நல்லூர் முருகன் விளங்குகிறான். நல்ல ஊர் என்று அமைக்கப்பட்ட இந்த நல்லூரிலே முருகன் இருப்பதனாலே எப்படி சிதம்பரம் என்றால் அங்கே இருக்கிற நடராஜ பெருமானுடைய கோவில் நினைவுக்கு வருமோ அதே போல நல்லூர் என்று சொன்னால் அங்கே முருகன் தான் ஞாபகத்துக்கு வருவான். அப்படிப்பட்ட அந்த முருகனுக்கு பெருங்கோவில் அமைத்து ஏதோ பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் தூய்மை. அந்த பெருமானுடைய திருவாசியின் மேலே இருக்கிற அந்த யாழி முதல் கொண்டு அந்த குடை என்ன அழகாக தங்க வர்ணத்தோடு விளங்குகின்ற அந்த முகமுமாக அந்த முருகனுடைய 6 முகங்களினுடைய அழகு என்ன, பொலிவு என்ன, அவன் அணிந்திருக்கிற ஆபரணங்களுடைய ஜோதி என்ன, அவனுடைய அபய
வரத ஹஸ்தத்தினுடைய அந்த அழகு என்ன, வரதா மணினி எனவோரில் என்று அந்த வரதகரத்தை பற்றி அருணகிரி பெருமான் உருகினாரே, அந்த அழகை பார்க்கிறோம். இதோ அற்புதமாக வசந்த மண்டப பூசை இடம்பெறுகிறது. அன்னை அருள்மொழி அரசி அவர்கள் தொடர்கிறார்கள். வசந்த மண்டப பூஜையின் சோடச உபசாரம், இதே விரிந்து 64 உபசாரங்களாக சதுஷ்டி உபசாராட்யா, சதுஷ்டி கலாமையா, 64 கலை வண்ணங்களாக இருக்கின்ற பெருமானை 64 உபசாரங்களாக பெரியவர்கள் செய்வது அழகிலும் அழகு, பொருளிலும் பொருள். அப்படி ஆவாகனம், ஆச்சமனம், பாத்தியம், அர்க்கியம், ஸ்நானம், வஸ்திரதானம், சந்தனம், குங்குமம், அக்ஷதை, ஆபரணம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், நீராஞ்சனம், இப்படியாக நமஸ்காரம், பிரதட்சணம் என்று சொல்லப்படுகின்ற 16 வகையான உபசாரங்களை சுருக்கித்தான் பஞ்ச உபசாரங்களாக பெரியவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். இந்த உபசார காட்சிகளை காட்டுவதுதான் வசந்த மண்டபத்தினுடைய பூஜையினுடைய தத்துவம். அன்னை அவர்கள் சொன்னது போல எல்லா வழிபாடுகளும், கோயிலே செய்கின்ற அத்தனை உபசார வகைகளும் அடியார்களுடைய நன்மைக்காகவே என்று அவர்கள் சொன்னார்கள். மிகச் சிறப்பாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வசந்த மண்டப பூசை மேளதாள வாத்தியத்தோடு மிகவும் கம்பீரமாக ஒலிக்கின்ற கண்டாமணியினுடைய ஓசையோடு அந்த முருகனை பார்த்து கொண்டே இருக்கலாம். எல்லாம் தங்க வர்ணத்தோடு ஒரு மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஒரு செம்மஞ்சள் வர்ணம் என்று சொல்லுகின்ற அந்த கம்பீர வர்ணத்தோடு எல்லாம் ஒரே மாதிரி, ஒரு வர்ண வேறுபாடு இல்லாமல் எங்கு பார்த்தாலும் ஆபரணமும் சரி, முருகனுடைய திருமுகமும் சரி, அவனுடைய பீடமும் சரி, திருவாசியும் சரி, அத்தனையும் ஒரே வர்ணத்தோடு ஒரு கம்பீரமாக ஒரு உயர்வை தோற்றுவிக்கின்ற வர்ணத்தோடு அந்த பெருமான் வசந்த மண்டபத்திலே இருக்கின்ற அந்த அழகை பார்க்கிறோம். சிவஞான சித்தர் சிவயோக சுவாமிகள் சொன்னார், நல்ல மலரெடுத்து நல்லூரை நாடிப்போய் நல்ல மனத்தோடு நாம் பணிந்தால் நல்லமையில் ஏறி வந்து காட்சி கொடுப்பான் எழில்முருகன் தேறிவிடும் சிந்தை தெளிந்து என்று பேசினார். அந்த வார்த்தைகள் கோடி பெருமானமான அந்த வார்த்தைகள். நல்லூர் என்றாலே நல்லூர் கந்தனை நினைக்கின்ற அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இருந்து வருகிறது. பெருமானுடைய ஆலய வரலாறு என்பது லேசுப்பட்டதல்ல. நல்லூரினுடைய புகழ் எவ்வாறு இப்படி சிறந்திருக்கிறது என்று கேட்டால் அதற்கு என்று ஒரு தனி வரலாறு உண்டு. யாழ்ப்பாண நகரிலே இருந்து 2 மைல் தொலைவிலே இருக்கின்ற இந்த நல்லூர் முருகன்பதி 12 தொடக்கம் 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே யாழ்ப்பாண இராச்சியத்தின் தலைநகராக இருந்தது என்றால் மிக இல்லை. யாழ்ப்பாண அரசு காலத்தில் மிகவும் முக்கியமான கோவிலாக இந்த நல்லூர் விளங்கி இருக்கிறது. ஆரிய சக்கரவர்த்திகள் யாழ்ப்பாணத்தை ஆண்ட பொழுது முதலாவது அரசனாகிய கூலங்கை தம்பிரான் சக்கரவர்த்தியினுடைய அமைச்சனாக இருந்த புவனேக பாகுவால் இந்த ஆலயம் 948 கிபி 948 கட்டப்பட்டது என்ற ஒரு வரலாற்றை யாழ்ப்பாண வைபவமாலை பேசுகிறது. அதற்கு ஆதாரமாக 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளிலே எழுந்த கைலாய மாலை நூல் மிக சிறப்பாக பேசுகிறது. இலக்கிய சகாப்தம் 870ஆம் ஆண்ட எல்லை அலர்பொலி மாலை மார்பனாம் புவனேகபாகு. நல்ல ஊர், நல்லவர்கள் வாழும் ஊர், எப்படியும் காரணம் பெயராகவும் கொள்ளலாம். அதனாலே இதற்கு நல்லூர் என்று பெயர் அமைந்தது. தமிழகத்திலே அமர்நீதி நாயனார் அவதரித்த இடமும் நல்லூர் தான். தமிழகத்திலே உள்ள நல்லூர் கும்பகோணத்திற்கு அருகிலே, குடந்தை மாநகருக்கு அருகிலே உள்ள அற்புதமான ஒரு திருக்கோவில். தமிழகத்திற்கு செல்பவர்கள் தவறாமல் காண வேண்டிய ஒரு கோவிலும் அந்த நல்லூர். இதிலே ஒரு சிறப்பு, இந்த ஆலயத்திலே தமிழகத்திலே உள்ள நல்லூருக்கு உள்ள ஒரு சிறப்பு, இங்குள்ள மூலஸ்தான இறைவன் 6 நாழிகைக்கு ஒரு முறை வண்ணம் வேறுபாடு அவருக்கு உண்டு. வண்ணம் மாறக்கூடியவர், நிறம் மாறக்கூடியவர். 6 நாழிகைக்கு ஒரு முறை, அதாவது ஒரு நாளிலே 5 தரம், ஒரு முழு நாளிலே 5 நேரம் வண்ணம் மாறுபவர்களாம். சிவப்பாக, மஞ்சளாக, பச்சையாக. அந்த சிவலிங்க பெருமானுடைய வண்ணம் வேறுபடுகின்ற ஒரு அதிசயம் இந்த நல்லூருக்கு உண்டு, நிறம் மாறும் அதிசயம். அதனாலே பெருமானுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற ஒரு திருநாமமும் உண்டு. பிரிங்கி வழிபட்ட பிரிங்கி முனிவர்
3 கால்களை உடைய முனிவர்கள் ஜுரதேவர், பிரிங்கி முனிவர். அந்த பிரிங்கி முனிவர் வழிபட்ட தலம்தான் இந்த நல்லூர். அதற்கு என்ன ஒரு ஆதாரம் என்றால், வண்டு துளைத்த அந்த துளைகள் சிவலிங்கத்திலே காணப்படுகின்றன. இப்பொழுது பதிவு காட்சிகளிலே மஞ்சம் 10வது நாள் நல்லூரிலே மஞ்சம் என்று சொன்னால் ஒரு அற்புதம் தான். எல்லா ஆலயங்களிலும் மஞ்சம் திருவிழா நடக்கின்றது. குக்குவில்பதியிலே மஞ்சவனப்பதியிலே உள்ள முருகப்பெருமானுக்கும் மஞ்சம் மிக அற்புதமான மஞ்சம். அதுபோல நல்லூரிலே இந்த மஞ்ச காட்சி என்பது மிக அற்புதமானது. மஞ்சம் இறைவனுடைய பஞ்சனையை போல. இந்த மஞ்சம் என்பது எத்தனையோ விதமான வாகனங்கள் காட்சிகளை பார்க்கின்றோம். ஆனால் இந்த மஞ்சம், கைலாய வாகனம், இவைகளுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு உண்டு. தொடர்கிறார் சிவகுமார். அன்னை கூறியது போல இந்த மஞ்ச காட்சியினுடைய அழகான அந்த அருமை பெருமைகள், பெருமான் இந்த நல்லூர் முருகனுடைய ஆலயத்திலே 25 நாள் திருவிழாவிலே சில திருவிழாக்கள் மிக மிக சிறப்பானவை. அதிலே மஞ்சமும் ஒன்று. பெருமான் பஞ்சனையிலே இருந்து பவனி வருவது போல அழகாக கம்பீரமாக நிற்கிற அந்த கம்பீர வர்ணம், மஞ்சளும் சிவப்பும் இணைந்தாலே அதிலே கம்பீர வர்ணம், அதோடு மெல்லிய மண்ணிறமும் சேர்கின்ற பொழுது அது ஆலயத்திற்கு மிக அழகை தருவது. இதோ எங்கு பார்த்தாலும் ஜனத்திரள், கரக்கம்பம் சிறக்கம்பம் என்று சொல்வார்களே, ஒரு பெரிய சமுத்திரத்தின் நடுவிலே கப்பல் ஒன்று அசைந்து மெல்ல மெல்ல நகர்வது போல இந்த ஜனசமுத்திரத்துக்குள்ளே அந்த மஞ்சம் அன்று நகர்ந்த அந்த காட்சி, தீபம் தாங்கி நிற்கின்ற அந்த அழகான ஒளிவெள்ளம், எவ்வாறெல்லாம் அந்த காலத்திலே இருள் நேரத்திலேயோ அல்லது பகல் நேரத்திலேயோ, ஒன்று அக்னி இருக்கின்ற இடத்திலே அசுரர்கள் வரமாட்டார்கள் என்பது ஒன்று. அது மட்டுமல்ல, இறைவனுடைய பாதையிலே ஒளிகாட்டி செல்கின்ற அந்த பாவனையிலேயும் அந்த பந்தம் பிடித்தல் அல்லது அக்னியை முன்னே தாங்கிச் செல்லுதல் இடம்பெற்று வருகிற அந்த மரபு உண்டு. அசைந்து வருகின்ற மஞ்சத்திலே பெருமான் அழகோடு எழுந்தருளுகின்ற பொழுது உள்ளத்து நெஞ்சத்திலே தஞ்சம் கொண்ட பெருமான் மஞ்சத்திலே வருகின்ற பொழுது வாழ்விலே பஞ்சமெல்லாம் ஓடிப்போய்விடும் என்ற சிந்தனையோடு மஞ்சத்தில் வருகின்ற பெருமானை அடியார்கள் நாடி வழிபடுகின்ற, ஓடி வழிபடுகின்ற, தேடி வழிபடுகின்ற அந்த காட்சியை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த தேர் உற்சவத்தின் போது இடையிடையே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட இந்த திருவிழாக்களினுடைய காட்சிகளையும் இணைத்து வழங்குவது ஒரு தனிச்சிறப்பு. எப்பொழுதுமே இந்த நல்லூர் முருகனுடைய முன்பகுதியை மிக அழகோடு இந்த ஒளிப்பட பிடிப்பாளர்கள் காட்டுகின்ற காட்சி எப்பொழுதும் ஒரு பெருமை தருகிற காட்சி. விஸ்தீரணமான அந்த மிகப்பெரிய நிலப்பரப்பிலே மக்கள் கூடி நிற்கின்ற பொழுது மெல்ல அசைந்து வருகின்ற, அது மஞ்சமாகட்டும், சப்பரமாகட்டும், தேராகட்டும், கைலாச வாகனமாகட்டும், அந்த மக்கள் சமுத்திரத்துக்குள்ளே அது மெல்ல அசைந்து வருகின்ற பொழுது ஒரு பெரிய கடலிலே ஒரு மிகப்பெரிய கப்பல் அல்லது தெப்பம் தோணி அசைந்து வருவது போன்ற அந்த பாவனை தான் எப்பொழுதும் காட்சி தரும். அந்த அழகான அந்த மஞ்ச காட்சியை, அந்த வடம் தொட்டு இழுக்கின்ற அந்த காட்சியை பார்க்கிறோம். பகுதி சந்திர மண்டலமாகவும் மனித உடலை போல அந்த தேரும், தேர் ஓடுகின்ற பொழுது அந்த தேருக்கு எவ்வளவு மரியாதை. தேர்முட்டியிலே இருக்கின்ற பொழுது நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் இல்லை, ஆனால் தெய்வத்தை தன்னுடைய சூரிய மண்டலம் இருதய ஸ்தானத்திலே அந்த தேர் தாங்கி வருகின்ற பொழுது அதற்கு எவ்வளவு மதிப்பு. அதை தொட, அதை தூரத்திலே இருந்து பார்க்க, அதனுடைய வடம் தொட்டு இழுத்து விடுவதற்காக மக்கள் எப்படியெல்லாம் முண்டி அடிக்கிறார்கள். அது ஒரு பெரிய தத்துவத்தை எங்களுக்கு காட்டுகிறது. ஏ மனிதா, ஓடுகின்ற தேருக்கு மதிப்பு என்பது போல ஓடி ஓடி உழைக்கின்ற மனிதனுக்குத்தான் மதிப்பு. தேர்முட்டியிலே தேர் இருக்கின்ற பொழுது இல்லாத மதிப்பு அது ஓடுகின்ற பொழுது வருகிறது. அதுக்கு இன்னொரு சிறப்பு, தெய்வத்தை தன்னுடைய இருதய பீடத்திலே தாங்கி வருவது. அதுபோல நீயும் உன்னுடைய இருதயத்திலே தெய்வத்தை தாங்கி, நல்லூர் கந்தனை தாங்கி நீயும் உழைத்து ஓடி உழைத்தால் உனக்கும் தேருக்கு இருக்கிற அந்த மதிப்பு இருக்கும் என்பதை சொல்லாமல் சொல்கிற செய்தியாக இந்த தேர் உற்சவம் விளங்குகிறது. இப்பொழுது உள்ளே மிகச்சிறப்பாக வசந்த மண்டபத்திலே இருந்து பெருமான் எழுந்தருளி உள்வீதி வலம் பெறுகின்ற அந்த காட்சி. இப்பொழுது வெளிவீதியிலே மக்கள் எல்லாம் இந்த வெள்ளம் மடையுடைத்து வருவது என்பார்களே, ஒரு பெரிய வெள்ளம் ஒரு எல்லா திசையிலும் இருந்து வருகின்ற பொழுது எப்படி அந்த மடையை உடைத்து கொண்டு வருமோ அதுபோல் மக்கள் கூட்டம் இந்த நல்லூர் கந்தனுடைய
சுற்றி வர இருக்கிற வீதியினுடைய வாசல் வழியாக அப்படியே எல்லா பக்கத்திலும் இருந்து குபு 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 என்று வருவது ஒரு வெள்ளம் மெல்ல மெல்ல பாய்ந்து வந்து அந்த பெரிய குளத்திலே நிறைவது போல நல்லூர் குளமாக இந்த நல்லூர் கந்தனுடைய சன்னிதானம் இப்பொழுது ஒரு அருள் குளமாக வெள்ளம் வந்து சேருகின்ற குளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த ரதத்தை தேர்முட்டியில் என்ன அழகாக நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த தேர்முட்டியினுடைய கலசமும் ரதத்தினுடைய அந்த கலசமும் ஒரே நேர்கோட்டிலே நிற்க அந்த தேர்முட்டி எகிறி வருகின்ற பாதை, அதன் முன்னாலே பெரிய கண்டாமணி ஒன்று அது தேரோடு அசைந்து வருகிற அந்த சிறப்பு. தேரிலே ரதம், அதிரதம், மகாரதம், திரிதள ரதம் என்றெல்லாம் அந்த ரதத்திலே பலவிதமான ரதங்கள் உண்டு. ஒரு காலத்திலே கட்டுத்தேர் என்றார்கள். அது பீடத்திலே இருந்து அந்தந்த வருஷம் அமைக்கப்படுவது. ஆனால் இப்பொழுது நிரந்தரமாக இருக்கிற அந்த ரதம் அந்த உற்சவத்தை கண்டுவிடுவதற்காக வில்வளைவிலே கட்டப்பட்ட இந்த அருமையான முதல் யாழ்ப்பாணத்திலே கட்டப்பட்ட வில்வளைவு மணிமண்டபம் என்றால் அது நல்லூர் கந்தனுக்குத்தான். அதன் பின்னாலே இன்றைக்கு எத்தனையோ ஆலயங்கள் நல்லூர் முருகனுடைய அந்த மணிமண்டபம் வில்வளைவு. நாங்கள் சொல்வோம், பல்லவர் காலத்திலே மிக பெருமையாக நந்திவர்மன் அந்த வில்வளைவு மண்டபங்களை அமைத்தான் கட்டிடக்கலையிலே முதலாக என்று. அதுபோல இந்த நல்லூர் கந்தனுடைய மணிமண்டபம் வில்வளைவிலே அமைந்திருக்கிற அந்த காட்சி, அதன் மேலே அங்கே இருந்து பூ தூவுவதற்காக அந்த சேவல் கொடிக்கு பக்கத்திலே அந்த முதலாவது வாசல்புறமாக நிற்கின்ற ஒரு அடியவரை பார்க்கிறோம். இப்பொழுது அன்னை அவர்கள் இந்த அருட்காட்சியின் வர்ணனையை தொடர்கிறார்கள். அற்புதமான இந்த காட்சி சொல்லுக்கு அப்பாற்பட்டது. சொல்லினாலே அந்த பெருமானை பிடிக்க முடியாது, அவனை சிறைப்படுத்த முடியாது. அவன் வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், உணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அந்த பெருமான். நிற்கின்ற அந்த ராவணனுடைய எல்லையையும் கம்பர் காட்டுவார். வென்றில நின்ற போதும் வேதம் உள்ளளவும் நின்றில நன்றோ மற்ற ராமன் பேர் நிற்குமானால் பொன்றுதல் ஒரு காலத்தும் தவிருமோ பொதுமைத்தன்றோ இன்றுளார் நாளை மாழ்வார் புகழுக்கும் இறுதியுண்டோ என்று பேசுவார். அதுதான் கந்தபுராணத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் 10,346 பாட்டை கச்சியப்பர் முருகனை வழிபடுவதற்கு அப்படி அள்ளி கொட்டி இறைத்து தள்ளுகிறார். இதோ இப்பொழுது தேர் பின்வீதியை நோக்கி சென்று அழகாக அந்த இருந்த பரபரப்பு சற்று குறைந்திருந்தாலும் கூட மக்கள் எல்லாம் இப்பொழுதுதான் கொஞ்சம் ஆசுவாசமா மூச்சு விட்டு, அட இவ்வளவு நேரம் நாங்கள் பெருமானை பார்க்க வந்தோம், பெருமானை தேடி வந்தோம், பெருமானை நினைத்து வந்தோம், இனி எங்களுடைய சொந்த பந்தங்களும் இப்படி நிற்பார்களே என்று அப்படி பக்கத்துல தலதிருப்பினத்தை இப்பதான் நாங்கள் பார்க்கிறோம். இதுவரை நேரமும் வசந்த மண்டபத்திலே முருகனையே பார்த்த ஏகாக்கிரக சிந்தையராக தேரிலே பெருமான் இவர்ந்து புறப்படும் நேரம் வரையும் அந்த தேரையும் முருகனையுமே வைத்தவழி வாங்காமல் பார்த்த அந்த ஏகாக்கிரக சிந்தையராக நாட்டவழி நெய்தல் அந்த முருகன் திரு முகத்தையே பார்த்த வண்ணம் இருந்தவர்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் ஆசுவாசமாகி இருக்கிறார்கள் என்பது போல தோன்றுகிறது. இந்த நல்லூர் முருகனை குயிலையும் கிளியையும் அழைத்து கொண்டு பாடிய அந்த யோகர் சுவாமிகளுடைய அற்புத திறத்தை எண்ணி நாம் வியக்கிறோம். குயிலை கூவுகிறார், கிளியை பார்த்து கிளிக்கண்ணி பாடுகிறார். கூவு குயிலே பறந்து கூவு குயிலே கும்பிடுவார் மனத்தானை கூவு குயிலே நம்பிக்கையாய் பறந்து கூவு குயிலே நாங்கள் சிவம் என்று சொல்லி கூவு குயிலே ஊரும் பேரும் இல்லை என்று கூவு குயிலே ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று கூவு குயிலே என்று அந்த நல்லூரான் வீதியிற் போய் கூவு குயிலே நல்ல தொண்டர் நாம் என்று கூவு குயிலே போமே போம் வினை என்று கூவு குயிலே புண்ணியம் போல் பாவம் என்று கூவு குயிலே என்று அந்த நல்லூர் முருகனிடம் குயிலை தூது விடுவது போல, குயிலே நீ போய் சொல்லு, முருகனிடம் சொல்லு, என்னுடைய நிலையை சொல்லு, நல்லூரான் வீதியிற் போய் கூவு குயிலே நல்லதொண்டர் நாம் என்று கூவு குயிலே என்று குயிலை தூது விடுகிறார். அதுக்கு அங்காலே கிளியை பார்த்து, கிளியை பெருமானுக்கு இந்த செய்தியை எடுத்துச் சொல்வது போல அழகாக சொல்வார். காண்பானும் காட்சியும் போய் கிளியே கண்டபல பொருளும் விட்டு மாண்பாக சிந்தையிலே கிளியே வடிவேலை போற்றிடடி உன் பொருளும் ஒளியுமடி கிளியே உலகமெல்லாம் அழியுமடி செண்பொலியும் திருவடியை கிளியே சிந்தையிலே போற்றிடடி சங்கோசை கேட்குதடி கிளியே தாளமேளம் முழங்குதடி எங்கெங்கும் வெளிச்சமடி கிளியே ஏந்திழையாய் நடந்து வாடி என்று நல்லூர் முருகனை மிக விரைவாக காண்பதற்காக அந்த ஏந்திழை என்று தான் அழைக்கின்ற அந்த பெண்ணை உருவகம் செய்து கிளிக்கு சொல்வது போல அந்த கிளியை பெண்ணிடம் அனுப்பி விரைந்து வா முருகனுடைய அந்த தேரோடுகிற காட்சியை பார்ப்பதற்கு என்று அந்த அழைக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். அருணகிரி பெருமானுடைய அந்த அழகான ஒரு பாட்டு, ஒரு பெண் முருகனை காண்பதற்காக கண்டதனாலே
அவனுடைய அழகிலே மயங்கி படுக்கையிலே மயங்கி கிடக்கின்ற அந்த பேதைக்காக முருகனுடைய இதோ இப்பொழுது இந்த நல்லூர் முருகனுடைய அற்புதங்கள் வெளியிட்ட அந்த இடத்திலே இப்பொழுது அடியார்கள் அந்த நூலை பெற்றுக்கொண்ட காட்சியை நாங்கள் பார்த்தோம். அந்த முருகப்பெருமானிடம் தான் மால் கொண்ட பேதைக்காக அந்த முருகனுடைய கழுத்திலே இருக்கின்ற அந்த மலர் மாலையை கேட்டு பெறுகின்ற ஒரு பெண்ணாக அருணகிரி பெருமான் நின்று முருகனிடம் கேட்பார். நீலம்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனம் நாரும் மார்தங்கு தாரை தந்த அருள்வாய் உருவாக்கி வந்திருக்கிறார்கள். இதோ அந்த பஜனை குழுவினர் தாங்கி வந்த நடைபாவினி குழுவினர் தாங்கி வந்த அந்த முருகனுடைய அழகான உருவம் இப்பொழுது தெரிகிறது. தொடர்ந்து அன்னை அவர்களுடைய அருள்மொழியிலே இந்த வர்ணனையை நாங்கள் கேட்போம். முருகப்பெருமானுடைய வழிபாட்டிலேயே மிகச்சிறந்தது பஜனை வழிபாடுதான். சாதாரணமாக முருகனை பற்றி பேசுவது, எழுதுவது, இவைகளுக்கெல்லாம் ஒரு தனித்த திறமை வேண்டும். திறமை உள்ளவர்களினாலே தான் அதனை செய்ய முடியும். ஆனால் பஜனை என்பது அப்படி அல்ல. கற்றவர்களும் கல்லாதவர்களும் கூட அந்த பஜனையிலே இணைந்து கொள்ளலாம். நாம சங்கீர்த்தனம் இந்த கலியுகத்திலே மிக விரைவாக அருள் கிடைப்பது எதிலே என்று சொன்னால், ஆலய வழிபாட்டிலா, அபிஷேகத்திலா, அல்லது இது போன்ற திருவிழாக்கள் செய்வதிலா, எது என்று கேட்டால் இவைகளிலே கிடைப்பதை விட அதிக பயன் கிடைப்பது நாம சங்கீர்த்தனம். கலியுகே நாம சங்கீர்த்தனம். அது மிக எளிதான ஒரு காரியம். எல்லோரும் சொல்லும் பொழுது நாமத்தை நாமும் சேர்ந்து சொல்லுவோம். இந்த நாமம் சொல்லுவதனாலே 3 அழுக்குகள் நம்மை விட்டு நீங்குகின்றன. 3 குற்றங்கள். என்ன 3 குற்றங்கள்? நாம் உடலாலே செய்கின்ற குற்றம் காயம், வாக்கினாலே செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் பொழுது விடிந்து பொழுது போவதற்குள் எத்தனை குற்றங்களை நம்முடைய வாயினாலே செய்கிறோம் நினைத்து பாருங்கள். இப்படி வாயினாலே செய்யக்கூடிய குற்றங்கள். அடுத்ததாக மொழியினாலே செய்யக்கூடிய வாக்கு, மனத்தினாலே செய்யக்கூடிய குற்றம். காஷ்டம் உடம்பாலே, வாயினாலே, மனத்தினாலே ஆகியனாலே தான் பெரியவர்கள் எல்லாம் செய்யப்பட்ட காட்சி வரிசையிலே நேற்றைய மாலையிலே இடம்பெற்ற சப்பரம் ஒரு ஆலயத்தினுடைய கோபுரமே அசைந்து வருவது போன்ற அந்த பாவனையிலே நேற்று மாலையிலே இடம்பெற்ற சகோபுர திருவிழா என்று சொல்லப்படுகின்ற அந்த சப்பரம் மிக உச்சத்திலே 5 கலசங்கள் கொண்ட அந்த மிகப்பெரிய படலின் மேலே சேவற்கொடி அழகோடு பறந்திருக்க 11 அடுக்குகளை கொண்டதாக இருக்கின்ற அந்த சப்பர படலினுடைய கீழே 12 நட்சத்திர அழகு பிம்பங்கள் இடப்பட்டிருக்க துவாரபாலகரும் துவாரபாலகிகளும் இருக்கக்கூடியதாக அந்த சப்பரத்தினுடைய 3 பிரகார கோவில்கள் மாறி அமைக்கப்பட்டிருப்பதிலே ரிஷப வாகனம் தாங்கி இருக்க நேற்று மாலையிலே சரியாக 6 மணிக்கு இந்த சப்பரம் இழுக்கப்பட்டது. அதோ வேகமாக வருகின்ற அந்த காட்சி. காவடிகளும் முன்னே அடுக்கு பந்தம் தாங்கி வந்தவர்கள், பின்னாலே பெருமானும் பிரகாரம் அந்த சப்பர பிரகாரங்களிலே அமைய இருக்கின்ற அரோகரா என்று போற்றப்படுகின்ற அடியவர்களுடைய வேகமான வருகையோடு சகோபுரம் என்று சொல்லப்படுகின்ற நாகபாம்பினுடைய அந்த அழகான முறையிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாம்பு படம் எடுத்து நின்றால் எப்படி இருக்குமோ அந்த நாக படத்தின் கீழே பெருமான் வீற்றிருப்பது போல அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த சப்பர படலிலே படிகளிலே பெருமானை இப்பொழுது வேட்பெருமானை எடுத்து சென்று சப்பரத்திலே இவர்ந்து அந்த பெருமான் ஏறி வருவதற்கு தயாராக இருக்கிறார். ஒரு கோபுரமே ஊருக்குள்ளே அசைந்து வருவது போல சகோபுரமாகிய சப்பர திருவிழா இடம்பெறுகின்ற அந்த காட்சி நேற்று மாலை சரியாக 6 மணிக்கு இடம்பெற்றது. அது பற்றிய தன்னுடைய கருத்துக்களையும் வர்ணனையும் அன்னை அவர்கள் இப்பொழுது நிகழ்த்துகிறார்கள். சப்பர திருவிழா தேருக்கு முதல் நாள் நடைபெறுகின்ற ஒரு விழா. இது பல ஆலயங்களிலும் நடைபெறுகின்றது தான். ஆனால் நல்லூர் கந்தனுடைய சப்பர திருவிழா ஒரு தனித்துவமானது. இந்த சப்பரத்திற்கு நான் பல இடங்களிலே, நான் தஞ்சையிலே பிறந்தவள். தஞ்சையிலே அந்த சப்பரம் என்பது அது அந்த கட்டு சப்பரம் என்று சொல்வார்கள்.
தென்ன ஓலை இருக்கின்றது பாருங்கள், அந்த தென்னோலையினாலே தான் சப்பரங்கள். இப்பொழுது இது அப்படி அல்ல, தென்னோலையினாலே சப்பரங்களை அமைப்பார்கள். அந்த கைப்பணி, இந்த கைவினைப் பொருள் என்று சொல்வது போல அந்த தென்னை ஓலையிலே சகோபுரம், சகோபுரம்னா ரிஷபத்தோடு ஊர்ந்து வருகிற சிவன், அது கைலாய காட்சியை போல. அதனால்தான் ரிஷப வாகனத்திலே தர்மத்தினுடைய அறவிடை, தர்மத்தின் மேலே தர்மம் இவர்ந்து கொண்டு வருகிறதா. அதுபோல இந்த சகோபுர ரிஷப காட்சியை காண்பதற்கு கண்டவர்கள் மறுபிறவி அவர்களுக்கு கிடையாது. அதுதான் இந்த சப்பர திருவிழாவில் உள்ள ஒரு சிறப்பு. இந்த சப்பர திருவிழாவிலே இந்தியாவிலே மணிச்சப்பரம் என்று செய்வார்கள். இந்த மணிகளினாலே அதில் நீண்ட மணிகள் உண்டு, உருண்டையான மணிகள் உண்டு. அந்த உருண்டை நீண்ட மணிகளை வைத்துக்கொண்டு சப்பரங்களை அமைப்பார்கள். இந்த சப்பரங்களினுடைய உயரத்தை எங்களுக்கு கற்பனையினாலும் கூட காண முடியாது. ஏறக்குறைய 20-22 அடி உயரம் உள்ள சப்பரங்களை மணியினாலே அமைப்பார். அதுக்கு மணிச்சப்பரம் என்று பெயர். அதே போல தென்னம் ஓலையினாலே நடுவிலே ரிஷப வாகனத்திலே சிவபெருமான், பஞ்சமூர்த்திகளையுமே அமைப்பார்கள். பிள்ளையார், மூஷிக வாகனத்திலே பிள்ளையார், மயிலிலே முருகன், ரிஷபத்திலே சிவன், ரிஷபத்திலே அம்பாள், மௌன சண்டீஸ்வரர் ஒரு சின்ன ரிஷபத்தில். அப்படி பஞ்சமூர்த்திகளுமே பவனி வருவது போல நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு தென்னை ஓலையிலே அதை தென்னை ஓலையில அமைக்க முடியுமா? வரையலாம், ஓவியமாக வரையலாம். ஆனால் ஒரு தென்னை ஓலையிலே பின்னுவது என்பது மிக மிக அருமையான, அதற்காகவே சேவை. இந்த தென்னை ஓலை சப்பரம் நின்றுவதற்காகவே ஒரு பரம்பரையினர் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அந்த வேலையை சொல்லிக் கொடுக்கிறார். தஞ்சாவூர்ல கண்ணாடியில அந்த உருவங்களை வரைதல், அது தஞ்சாவூர் சிற்பம் என்று சொல்றது, தஞ்சை ஓவியம். அதுபோல அதற்குன்னு ஒரு பரம்பரை இருக்கிறது. அந்த பரம்பரையில் அந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்ல கொடுக்க மாட்டார். அதுபோல இந்த தென்னை ஓலையிலே அமைத்திருக்கின்ற, நான் சிறு வயதிலே அதை பார்த்த காட்சி, இப்பொழுது எங்கே எனக்கு சப்பரத்தை பார்த்தாலும் அந்த தென்னை ஓலையிலே பின்னப்பட்ட அந்த சப்பரங்கள் தான் நினைவிற்கு வருகிறது. அவ்வளவு அற்புதமானது. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. அந்த கலைஞர்கள் குறைந்து விட்டார்களோ அல்லது பரம்பரையினர் அருகி விட்டார்களோ தெரியாது. ஆனால் இப்பொழுது அந்த மாதிரியான காட்சியை பார்ப்பதற்கு முடியவில்லை. ஆனால் இங்கு இந்த தென்னை ஓலையிலே அவர்கள் அமைக்காவிட்டாலும் கூட மிக அழகாக அந்த சப்பரத்தை அமைத்திருக்கின்றார்கள். மணிச்சப்பரம் என்றும் தென்னங்கீத்து சப்பரம் என்றும் சொல்லி அந்த சப்பரத்தில் ஒரு அழகு. இந்த சப்பரத்திலே இங்கு மும்மூர்த்திகளாக பெருமான் வள்ளி தெய்வ யானை சமேதராக முருகப்பெருமான் வருகிறார். அது சிவன் கோவிலாக இருந்தால் பஞ்சமூர்த்திகளுமே அதில் வருகின்ற அந்த காட்சி நாங்கள் தென்னை ஓலை சப்பரத்திலே பார்க்கலாம். சாதாரணமான கிராம மக்கள் எவ்வளவு ஒரு உயர்ந்த கைவினைப் பொருள்களிலே வல்லவர்களாக மாறுகிறார்கள். அது போன்ற சிறு சிறு கைத்தொழில்கள் இன்றும் கிராமப்புறங்களிலே தான் உயிர்த்து கொண்டிருக்கின்றது, உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்னை அவர்கள் தஞ்சையிலே தான் கண்ட அந்த சப்பரங்களுடைய அந்த வரலாற்று மரபை மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். நேற்று மாலை இங்கே அழகோடு ஒவ்வொரு முறையும் தேர் திருவிழாவுக்கு முதல் நாள் இடம்பெறுகின்ற அந்த சப்பர திருவிழா, சகோபுர திருவிழா ஒரு பெருமை மிக்கது. அதனுடைய அழகு வர்ணம் மாலை மயங்கி கொண்டு வருகிற நேரத்திலே, அந்த மயங்கியும் மயங்காத அந்த நேரத்திலே அழகோடு மின்குமிழ்கள் ஒளிய இந்த பந்தம், இன்றைக்கு மின்குமிழ்கள் வந்து விட்டன. அன்றைய நாளிலே எல்லாம் இந்த பந்தங்கள் தான் இந்த வேலையை அன்று செய்தன. அந்த மரபு மாறாமல் இன்றைக்கும் அந்த பந்தம் பிடிக்கிற மரபு இருக்கிறது. ஆனால் அந்த பந்தம் பிடித்தல் என்ற சொல்லு இன்றைக்கு வெவ்வேறு அர்த்தங்களிலேயும் வழங்கி வருவதையும் நாங்கள் காணுகிறோம். பெருமானுடைய திருவுருவத்தை எடுத்துக்காட்டும் முகமாகத்தான் அந்த பந்தங்கள் அந்த காலத்திலே ஏற்றி பிடிக்கப்பட்டன. அந்த வகையிலே சப்பரம் நேற்று மாலை இடம்பெற்று அந்த அழகான முறையிலே இந்த வீதி வலம் வந்த அந்த காட்சி, ஒளி வெள்ளம் மின்னி மினுங்க. நேற்றைய தினம் மாலையிலே நாங்கள் இந்த நேத்ரா டிவி
ஒளி பரப்பிற்காக இங்கே வந்து அந்த ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்த பொழுது வரவே முடியவில்லை. அவ்வளவு மக்கள் கூட்டம், லட்சம் மக்கள் நேற்றே கூடியிருந்தார்கள். அந்த அளவிற்கு மக்கள் நேற்று மாலையிலே வெளியூரிலே வெளிநாடுகளிலே இருந்து இப்பொழுதெல்லாம் இந்த நல்லூர் கந்தனுடைய உற்சவத்தை வைத்துக்கொண்டே தங்களுடைய இலங்கைக்கான தாய்நாட்டிற்கான வருகையை புலம்பெயர்ந்த நாட்டு மக்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அது அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடுகிற ஒரு பண்பாட்டு கலாசார ஒன்று கூடல் இடமாக மட்டுமல்ல, உறவுகளை சந்திக்கிற இடமாக இந்த ஆவணி மாதம், இந்த ஆடி மாதத்து கடைசி ஆவணி மாத காலங்கள் எல்லாம் ஆடி அமாவாசைக்கு பிறகு வருகிற ஆவணி அமாவாசைக்கு இடைப்பட்ட இந்த ஒரு மாதம் என்பது உறவுகள் எல்லாம் ஒன்று கூடுகின்ற, நல்லூர் கந்தனை மையமாக வைத்து ஒன்று கூடுகிற ஒரு இடமாக இருக்கிறது என்பது ஐயம் இல்லை. இன்னும் அழகாக இந்த சப்பரம் நிற்கிறது. நேற்று மாலையிலே இதையெல்லாம் நாங்கள் நேரே பார்த்தோம். அது திரும்பி அப்படி ஆலயத்தினுடைய வந்து திரும்பிட்டு அந்த இருந்த இடத்திலே வந்து இப்பொழுது திரும்பி வீதிக்கு ஏறி இருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம். காவுதடி என்று சொல்லுகின்ற முருகனுக்கே தோற்றம் செய்யப்பட்டது காவடி. காவுதடி, அதிலே பால் காவடி, பன்னீர் காவடி, அது மேலே இருக்கின்றவை எல்லாம் அதுக்கு அலங்காரம் பண்ணப்பட்டது. ஆனால் தோளிலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த தடிதான் முக்கியம். அதிலே 2 புறத்திலே செம்பு கட்டுவார்கள். அந்த செம்புக்குள்ளே வைக்கிற பொருளை பொறுத்து பால் வைத்தால் அது பால் காவடி, பன்னீர் வைத்தால் பன்னீர் காவடி, புஷ்பம் வைத்தால் புஷ்ப காவடி. அதை கொண்டு சென்று இறைவனுடைய சன்னிதானத்திலே நேர்த்திக்கடனை நிறைவேற்றி அந்த காவுதடி வழிபாடு காவடி இடும்பன் முதல் தைப்பூசத்திலே பெருமானுக்கு சக்தி கிரீவம் சிவகிரீவம் என்கின்ற 2 அந்த மலைகளை சிகரங்களை தூக்கி கொண்டு வந்த அந்த காலத்திலே இருந்து இந்த காவுதடி வழிபாடு இடம்பெற்றதாக எங்களுக்கு புராணங்கள் பேசுகின்றன. முத்துவிதானம் என்கின்ற திருவாரூர் பதிகம், முத்துவிதானம் என்று தொடங்குகின்ற அந்த அருமையான திருவாரூர் பதிகத்திலே அப்பர் சுவாமிகள் சொல்வார்கள், ஆதிரையினால் காட்சி எப்படியெல்லாம் மக்கள் கூடி நின்றார்கள் என்று அந்த முத்துவிதானம் என்று தொடங்குகின்ற அந்த அருமையான பாடலிலே அப்பர் பெருமான் காட்டுவது போல இந்த நல்லூரிலே மக்கள் கூடியிருக்கிற அடியார்கள் நெருங்கி நிற்கிற காட்சி. இப்பொழுது இந்த உடுக்கு என்பதெல்லாம் இன்றைக்கு பல பேருக்கு தெரியாமல் போகிறது. சிவனே தன் கரத்திலே ஏந்தி இருக்கிற துடி, அந்த துடி என்கின்ற அந்த உடுக்கை, தனிய உடுக்கை வைத்துக் கொண்டே ஒலித்து கொண்டு பிள்ளைகள், அது மட்டும் இல்லை, இப்ப சீரடி சிலம்படி என்று சொல்கிறோமே, இந்த கம்பு சுற்றுவது, அந்த காட்சி எல்லாம் எங்களுடைய பாரம்பரிய தமிழர்களுடைய பண்பாட்டிலே நிலவி வருகின்ற வீர விளையாட்டுக்கள். அதையெல்லாம் நாங்கள் ஆலயங்களிலே இப்படிப்பட்ட விசேட தினங்களிலே இவற்றையெல்லாம் காட்சிப்படுத்துவதும் இவை நிகழ்வதும் என்பதும் ஒரு வழிபாடு என்பது என்ற எல்லையை தாண்டி ஒரு பண்பாட்டை மீள நினைவுபடுத்துவது என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உடுக்கொலிப்பது, அதில் சின்ன பிள்ளைகள் கூட சேர்ந்து உற்சாகமாக பாடுகிற காட்சி மனதை உருக்குகிறது. இந்த சீரடி சிலம்படி என்று சொல்லப்படுவது, மலர்களைப் போல ஒவ்வொரு நாளும் அவர்கள் மென்மையாக பூஜித்து வருகிறார். அதனால தேர் என்பது சமூகங்களை, உறவுகளை சேர்க்கக்கூடிய ஒரு சங்கமம் என்று சொல்லலாம். பாருங்க, வீட்டில் என்ன சொல்லுவாங்க, கைச்ச கையால காகம் ஓட்டாதவன்னு சொல்லி சில கருமைகளை சொல்றது. அவர்கள் கூட தங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அன்னம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பாடு இல்லைன்னு சொல்றதே இல்லை. எங்க பார்த்தாலும் அன்னதானம். சோறு மணக்கும் மாடம் எல்லாம் சேக்கிழார் சொன்னது போல சோறு மணக்கும் மாடம் இல்லை. எங்க பாருங்க, சுத்தீவர மடங்கள், தெல்லிப்பழ துர்காதேவி மணி மண்டபமா, அங்கே நேற்று அப்படி ஒரு லைன், ஒரு கியூ நிற்கிறது. இருப்புச்சாரி போல வரிசையாக அங்கே நின்று மக்கள் அன்னதானம். தானத்திலேயே உயர்ந்தது அன்னதானம் தான். அந்த ஒரு நாள் உணவை உடையின்றால் ஒழியாய், 2 நாளைக்கு ஏலென்றால் ஏலாய், ஒரு நாளும் என்னோவரியாய் இடும்பை கூர் என் பயிரே உன்னோடு வாழ்தா. ஔவையார் கடைசியில் உன்னோட வாழவே முடியாதுன்னு சொன்னது வைத்த பார்த்து. அதனால பசிக்கு சோறிட்டவர்கள், சோறுன்னு சொன்னால் வயிற்று உணவையும் சொல்லலாம், முக்திக்கு வழி சமைக்கின்ற உணவையாகிய அந்த முக்தியையும் சொல்லலாம். அதனால்தான் சோழ நாடு சோறுடைத்துன்னா, என்னன்னா சோழ நாடு பூரா சிவாலயம், தடிக்க விழுந்தா ஒரு சிவாலயத்தில் தான் வேணும். ஆகையினாலே சோழ நாடு சோறு. பாதகமே சோறு பற்றியவா நோக்கம், பாதகத்திற்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. எவ்வளவு எல்லாம் அழகு பாருங்க. இந்த சோறுங்கிற ஒரு சொல் முக்தி என்பதை குறிக்கக்கூடியதா. அந்த சோற்றை
இங்கு அன்னதானங்கள் என்ற பெயரில் வந்து மடங்கள் தோறும் மாடங்கள் தோறும் வீடுகள் தோறும் ஒவ்வொரு வீடுமே ஒரு மடமாக ஒரு அன்னதான நிலையமாக மாறுகிறது. அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம். வயிற்றுக்கு சோறு கேட்கல ஆதிசங்கரர், ஞானமும் வைராக்கியம் தான் எனக்கு சோறு, அதை கொடு அப்படின்னு கேட்கிறார் அம்பாள். அதுபோல சமூக விழாக்களாக உறவுகளை இவ்வளவோ பகை இருக்கும், அவனை முகமே பார்க்க மாட்டான். அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த திருவிழாவுக்கு தங்க வீட்டு வாசல்ல வந்தா பகைவனாக இருந்தா கூட அவங்களை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் குடிக்க தண்ணி கொடுத்து அவர்களை உபசரித்து வயிற்றுக்கு உணவிட்டு அவர்களை தங்க வைத்து அந்த பகையை மறக்கின்ற ஒரு தன்மையை திருவிழாக்கள், அதுவும் தேர் திருவிழா சிறப்பாச்சு. மேலும் இந்த வடம் தொட்டு இழுக்கும் பொழுது உயர்குடி தாழ்குடி ஒண்ணுமே இல்லை. பிராமணன் அல்லாதவன் யாருமே இருக்கார்கள், எல்லாரும் தான். மனிதனாக பிறந்தவர்கள் அனைவருமே இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்தி அவர் சொன்னது போல இந்த தேர் வடத்தை தொட்டால் வான உலகத்திலே இடம் பிடிக்கலாம் என்ற நம்பிக்கை. தேர் வடத்தை தொட்டு இழுத்து விட்டால் போதும் தங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்ற ஒரு மனப்பான்மை மக்களிடையே வந்து தெய்வ பக்தியை வளர்த்து கொண்டே செல்கிறது. அதனால தான் இந்த தேர் திருவிழா எத்தனை மக்களினுடைய உழைப்பினாலே இந்த இசைக்கலைஞர்கள், ஆச்சாரியமார், சிவாச்சாரியார்கள், பொதுமக்கள், இப்படியாக பல பேர் இந்த காலம்பர தெருக்கூற்றத்திலேருந்து உள்ளவனிலேருந்து ஒவ்வொருவனும் தன்னுடைய பங்குகளை தன்னுடைய பணிகளை தவறாது செய்வதனாலே பெருமை சிறுமை பார்க்காமல் செய்வதனாலே தான் ஒவ்வொரு விழாவும் சிறப்பு பெறுகின்றது. அதிலே தேர் திருவிழா இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். வெள்ளியினாலான பீடம் சிம்மாசனம் முருகனுக்காக காத்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்திலே அந்த திரை விளக்கப்படும், முருகப்பெருமான் காட்சி தருவார், பச்சை சாத்தி இறக்குவார். பச்சை சாத்துறதுங்கிறது தேரிலே மிக மிக முக்கியமான ஒன்று. தேரிலே உள்ள சொற்களை சொல்லுகின்ற வேதிகை என்று சொன்னால் தேரில் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கின்ற அந்த ஊஞ்சலோட கூடிய மேடைக்கு வேதிகை இருக்கு. யாகத்துக்கு வேதிகைன்னு சொல்றது. அந்த யாக மேடையை போல புனிதம் வாய்ந்தது அந்த முருகப்பெருமான் தேரிலே அமர்ந்திருக்கின்ற மேடை. அதுபோல தேர்ப்படை அதிரதன், மகாரதன், சமரதன், அர்த்தரதன், இப்படி எத்தனை எத்தனை தேர்களுக்கு உரியவர்களோ அவர்களுக்கெல்லாம் மகாபாரதத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உரிய பெயர், எத்தனை தேர்களுக்கு உரியவர்கள் அவர்கள், எத்தனை படைகளுக்கு உரியவர்கள் என்றெல்லாம் அந்த குறிப்புகளையும் மகாபாரதத்தில் பார்க்கலாம். தேரடை சம்பாவனை என்று செய்வார்கள் என்று தேர்காசுன்னு குழந்தைகள்லாம் கேட்போம், அம்மா அப்பா எனக்கு தேர்காசு தான் தேர்காசு தான். ஏதானும் போய் குழந்தைகள் பொருளை வாங்கி கொண்டு தேரன்னைக்கு தான் அந்த காசு கேட்கும். அதுக்கு தேர்காசுன்னே பேர். தேரடி சம்பாவனை ஆலயத்தில் அர்ச்சகர்களுக்கு தேரடி சம்பாவனை செய்யுது. எல்லாத்துக்கும் மேலே புதிய தேருக்கு வந்து வெள்ளோட்டம்னு வைக்கிறது. அன்றைக்கி வந்து அந்த வெள்ளோட்டம் தான் முதல்ல தேர் வந்து ஓடுவதற்காக. அந்த சறுக்கு கட்டைன்னு சொல்கிறது, தேர் வந்து நிலை மாறி போகாமல் தடம் மாறி போகாமல் இருப்பதற்காக சறுக்கு கட்டைகளை போடுவார்கள். அதற்கு தெரிந்தவர்கள் தான் அந்த சறுக்கு கட்டை போட்டு அந்த தேரை கொண்டு வருவார்கள். கடைசியிலே சிவகுமார் சொன்னது போல தேர் நிலைக்கு வரும். ஆரம்பித்த தேர் நிலைக்கு வர வேண்டும். அதே போல வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், வாழ்க்கையை நிலை நிறுத்த வேண்டும். அதுதான் தேர் விழாவிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஒவ்வொரு விழாவுக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கு, ஒரு பாடம் இருக்கு. அதுபோல இந்த தேர் திருவிழாவில் இப்பொழுது பச்சை சார்த்தி பெருமானுக்கு பச்சை மாலைகளை அணிவித்திருக்கிறார்கள். இந்த பச்சை சார்த்துதல் என்பதே பசுமையான வாழ்க்கை. இதுவரையிலும் தேரிலே வரவரையிலும் சிவந்த ஆடையை அணிந்து வந்தார். கோபம், ரௌத்ரம், ரஜோகுணம், இந்த ரஜோகுணம் வந்து அமைந்து சாத்வீகமாக மாறுவதுதான் இந்த பச்சை சார்த்துவதனுடைய தத்துவம். அது மட்டுமல்ல, நாடு வளம் பெற வேண்டும், வளமை பெற வேண்டும். அதுவும் இந்த பச்சை சார்த்துவதில். இன்னைக்கு மதுரையில் வந்து திருவிழாவில் வந்து ஒரு திருவிழா வந்து திருமணம்.
மீனாட்சிக்கு திருமணம். அதுக்கு கள்ளழகர் வருவார். வரதராஜ பெருமாள் ஆற்றுக்கு, வைகை ஆற்றுக்கு அக்கறையிலேருந்து அவர் வருவார். அங்கேருந்து அதுக்குள்ளேயும் திருமணம் முடிந்து விடுவீங்க. அதனால கோபித்து கொண்டு அவர் போவாராம். அவர் வருவது என்னன்னா ஒரு குதிரை மேல அவருக்கு அணிவித்திருக்கிற ஆடைகளை வைத்து. இப்பொழுது ஊஞ்சல் பாடு அழகோடு ஒலித்து கொண்டிருக்கிற நேரம். இப்பொழுது வர்த்தக இந்த ஆலயத்துக்கு இருக்கிற ஒரு தனி விசேஷம். நாதஸ்வர தவில் கலைஞர்கள் எல்லாம் தேர்முட்டியிலே இருந்து இந்த பெருமானுடைய அந்த ஊஞ்சல் பாவை ஒட்டிய அந்த ராகத்தை இப்பொழுது இசைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சர்க்கரை கட்டியை, ஒரு சர்க்கரை பாகை எறும்புகள் மொச்சு நிற்பது போல மக்கள் தேரை மொச்சு கொண்டு நிற்கிற அந்த தன்மையை பார்க்கிறோம். அருணகிரி பெருமான் எத்தனையோ அழகையெல்லாம் முருகனிலே கண்டு பாடினார். காவியுடுத்தும் தாழ்சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காயமொருத்தும் காசினி முற்றும் தெரியாதே சீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கம் காண எனக்குள் சீதள பத்மம் தருவாயே பாவ நிறத்தின் தாருக வர்க்கம் பாழ்பட உக்ரம் தருவீரா பாணிகள் கொட்டும் பேய்கள் பிதற்றும் பாடலை மெச்சும் கதிர்வேலா தூவிகள் நிற்கும் சாலி வளைக்கும் தோகை சிறக்கும் புயவரியூரா சூரன் மிக கொண்டாடிட நடிக்கும் தோகை நடித்தும் பெருமாளே என்று அந்த பெருமான் புலியூரிலே இருக்கிற எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் அருணகிரி பெருமான் பாடுவார். அத்தகைய அந்த அழகான காட்சி இன்றைக்கு வேட்பெருமானுடைய கந்தப்பெருமானுடைய இந்த தேர் உற்சவத்திலே அனைவரும் மகிழ்ந்து நிற்கின்ற பொழுது வெயில் கூட இன்றைக்கு குறைவாக ஒரு மப்பும் மந்தாரமாக இருக்கிற அந்த பொழுது அடியவர்களுக்கு இன்னும் பெருமான் சன்னிதானத்திலே கூடியிருக்கிற அந்த காட்சி இலகுபடுத்துவதாக அமைந்திருக்கிறது என்றால் மிக இல்லை. எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்த இணையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே என்று போற்றியது போல இணையாளுகின்ற பெருமானாக விளங்குகின்ற இந்த பெருமான் இந்த தேரோடு திருவீதி வலம் வந்து இருக்கின்ற இந்த நல்ல மங்களமான பொழுதிலே அனைவருடைய உள்ளத்தை எல்லாம் அவர்களுடைய எண்ணத்திலே இருக்கின்ற நேர்த்திகள் இவற்றை எல்லாம் நிறைவு செய்கின்ற பெருமானாக விளங்குகின்றார். யாமிருக்க பயமேன் என்று ஓதுகின்ற பெருமான் தன்னுடைய கணவனுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை கூட தாரகாசுரனுடைய மனைவி சுரசை சொல்லி அழுகின்ற பொழுது அந்த நேரத்திலே அவள் முருகனை வேண்டுவாள். என்னுடைய கணவன் இப்படி இல்லாததை இருக்கிறது என்று நம்பி ஏமாந்து போனானே, 16,000 ஆண்டுகள் தவம் செய்து அழியாத வரம் பெற்றான் என்று சொல்லி என்னை நம்ப வைத்தானே, இன்றைக்கு அவன் மண்ணிலே கிடக்கிறானே என்று அவள் வருந்திய பொழுது அவனுக்கும் அழிவில்லாத வாழ்வு தந்து ஐயனாருக்கு வாகனமாக, யானை வாகனமாக தாரகாசுரனை அனுப்பி வைத்த அந்த பெருமான் கருணை வள்ளல் அல்லவா. அவள் சொல்லி அழுகின்ற பொழுது கந்தபுராணத்திலே வருகின்ற சோக இலக்கியத்தின் சோக பாத்திரம் நிரம்பியவளாக நாங்கள் அந்த சுரசையை பார்க்கிறோம். மையோடு உரளும் மணிமலற்றோன் தந்தவரம் மெய்யாம் எனவே வியந்திருந்தேன் இந்நாளும் பொய்யாய் விளைந்ததுவோ பொன்றினையோ என் துணைவா ஐயோ இதற்கு அருந்தவம் உன் செய்தனையோ என்று இதற்காகவா பாடுபட்டு இந்த தவமெல்லாம் செய்தாய். மையோடு உரளும் மணிமுழற்றோன் தன்னுடைய அழகான அந்த பவள நிறத்து மேனியிலே கழுத்திலே மைநிறம் கொண்டு விளங்குகின்ற மற்றவர்களுக்கு தீமை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நஞ்சை தன் கண்டத்திலே வைத்த பெருமான் உன்னை வீழ்த்தி விடுவானா என்று சொல்லி அழுதது போல அவளுக்கு அழியா வரத்தை தந்து அந்த தாரகாசுரனுக்கும் வாழ்வு தந்த அந்த பெருமானாக விளங்குகின்ற கந்த பெருமான் இன்று அனைவருக்கும் காட்சி தந்து அருளுகின்ற பெருமானுடைய இப்பொழுது இதோ அரோகரா பெருமான் அந்த பீடத்துக்கு தேரிலே இருந்து அவரோகணமாகிறார். ஆரோகணமாகி சென்ற பெருமான் இருப்புக்கு வந்து இப்பொழுது அவரோகணமாகி பெருமான் அந்த வெள்ளிப்பீடத்திலே பழையபடியும் எழுந்தருளுகின்ற காட்சி சிவாச்சாரியார்கள் அந்த பெருமானை இவர்ந்து பீடத்திலே எழுந்தருளுகின்ற காட்சியை இப்பொழுது பார்க்கிறோம். தேர்முட்டியிலே இருந்து மெல்ல மெல்ல இறங்கி ஆலயத்துக்குள்ளே செல்ல இருக்கிற அழகு காட்சி இப்பொழுது அன்னை அவர்கள் தொடர்கிறார்கள். பெருமானை மனத்திலே மனப்பீடத்திலே வைத்தால் போதாதா? ஏன் ஊஞ்சலிலே வைத்து ஆட்ட வேண்டும்? இதற்கு அப்பர் பெருமான் சொல்லுவார், ஊஞ்சல் என்பது ஊசல் என்பது என்ன? நம்முடைய மனம்தான் ஊசல். உருக்கயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மனம் பாருங்கள்.
இன்னொன்று தாவும், கிளைக்கு கிளை தாவுகின்ற குரங்கை போல மனமானது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். உருகயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி பெருகயிறு பெருகயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து அருகயிறு ஊசலானேன் அதிகை வீரக்கணி. உருகயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உலவும் நெஞ்சம். பெருகயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து அருகயிறு ஊசலானேன் அதிகை வீரட்டனாரே என்று திருப்பதிகை பெருமானை பார்த்து அப்பர் பெருமான் சொல்லுகிறார். ஊஞ்சல் கயிறு கற்றால் என்ன ஆகும்? தரையில விழும். சிவஞான சித்தியார் சொல்கிறது, ஊசல் கயிறற்றால் தாய் தரையேயாம் துணை. ஊசல் கயிறு கற்றால் துணை எது? தரைதான் துணை. தாய் தரையேயாம் துணை. அதுபோல வாழ்க்கையிலே அலைந்து அலைந்து கடைசியிலே நம்முடைய வாழ்க்கை கயிறுகள் அருந்து விட்டால் நாம் முழுவது எங்கே? பெருமானுடைய பாதத்தில். திருவடிதான் துணை. அதுபோல இந்த ஊசல் என்பது நம்முடைய மனமாகிய பலகையிலே வைத்து, அதனால்தான் பொன்னூசல் என்பது பிள்ளைத்தமிழிலே மிக அற்புதமான ஒரு பகுதி. பொன்னூசல், பெருமானை பொன்னு ஊஞ்சலிலே வைத்து ஆட்டுவது. நம்முடைய மனமாகிய பலகையிலே பீடத்திலே வைத்து பெருமானை ஆராதிப்பதுதான் இந்த தேர் திருவிழாவிலே ஊசல். கடைசியிலே 10 பாடல்கள் தத்துவம் நிறைந்த பாடல்களாக, வாழ்க்கை உண்மை செறிந்த பாடல்களாக அமைந்து அந்த ஊஞ்சல் பாட்டானது 10 பாடல்களும் நிறைவேறி இப்பொழுது பச்சை சார்த்தி அந்த பீடத்திலே, வெள்ளி பீடத்திலே இப்பொழுது முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற அழகான காட்சியை பார்க்கிறோம். நான் முதலிலே சொன்னது போல மதுரையிலே இந்த திருவிழா மிக அற்புதமாக நடக்கும். கள்ளழகர் ஆற்றிலே இறங்குவார். அந்த ஆற்றிலே இறங்குற கள்ளழகரை பார்ப்பதற்கு மதுரை மீனாட்சி தன்னுடைய தங்கையினுடைய திருமணத்திற்காக வருபவர். திருமணம் முடிந்து விட்டது என்ற கோபத்திலே கிளம்புகிறார். அப்பொழுது வேகமாக செல்பவருக்கு ஆடை அணி அலங்காரங்கள் எப்படி இருக்கும் என்று மக்கள் கணிப்பார்களாம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு அலங்காரம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வண்ண ஆடை, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாலை. கள்ளழகனுடைய ஆடை அணி அலங்காரங்கள் மாலையை வைத்துத்தான் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், நன்மையா தீமையா வறுமையா எப்படி இருக்கும் அந்த ஆண்டு என்று மக்கள் கணிப்பார்களாம். அதனால இந்த பச்சை சார்த்தது என்பது சாதாரணமாக ஒன்று அல்ல. தேரிலே உள்ள ஒரு வழக்கம். எல்லா ஆலயங்கள்லையுமே தேர் முடிந்தால் பச்சை சார்த்து பெருமான் அந்த கோபத்தை ஆற்று. பெருமான் சூரன் மீது, மக்கள் மீது, மக்களினுடைய அறியாமை மீது, அகந்தையின் மீது, மாயையின் மீது, ஆணவத்தின் மீது கொண்ட கோபமானது தணிந்து அவன் தேரூர்த்தி மக்களுக்கு அந்த சாம்பவ தீட்சை என்று சொல்லுகிற அந்த சாம்பவ தீட்சையை தந்து, நெய்யாத மனத்தினே நைவிப்பானி தெருவே ஐயா நீ உலாப்போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருமை கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் என்று திருவிசைப்பா ஆசிரியர் கேட்டது போல பெருமானுடைய அருளுக்கும் கருணைக்காகமாக இறைஞ்சுகின்ற மக்கள், மடியேற்று இறைஞ்சுகின்ற மக்களுக்கு அருள் நல்கி பெருமான் இப்பொழுது பச்சை மாலைகளை ஹாரங்களாக புனைந்து இப்பொழுது பச்சை சார்த்து இந்த சிம்மாசனத்தில் இருந்து இறங்கி பெருமான் சிம்மாசனத்துடன் ஆலயத்துக்கு செல்லுகின்ற அற்புதமான வழிபாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். தேர் என்பது சம்ஹார தத்துவம். சம்ஹாரம் என்றால் இணைப்பது என்பதுதான் பொருள். நன்றாக ஹாரம் கிரு அப்படிங்கிறதுலேருந்து ஹாரம் உண்டு. கிருன்னா என்ன? மலர்களை எல்லாம் ஒரு நாருக்குள்ள இணைப்பது. பல மலர்கள் இருக்கும், செண்பகம் இருக்கும், மல்லிகை இருக்கும், ரோஜா இருக்கும், மரு இருக்கும். பலவிதமான மலர்களையும் ஒரு கயிற்றிலே ஒரு நாரிலே இணைப்பதைப் போல மக்கள் எல்லோரையும் இந்த தேர் திருவிழாவிலே இணைப்பதுதான் சம்ஹாரம் என்பது. சம்ஹாரம் என்றால் நன்றாக இணைப்பது, அழிப்பது அல்ல.
நன்றாக இணைப்பது என்பதுதான் பொருள். வாழ்க்கையிலே நாங்கள் இணைய வேண்டும். வாழ்க்கையிலே தனித்தனித்து நின்றால், நெல்லிக்காய் மூடையை போல தனித்தனியாக நின்றால் வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை சுவைக்காது. திருவிழாக்கள், ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு வாகனமும் நமக்கு வாழ்க்கையினுடைய உண்மையை சொல்லுகின்றது. அதற்குத்தான் ஆலயங்கள் வந்து ஒரு பல்கலைக்கழகமாக, ஒரு பல்கலைக்கழகம் செய்ய முடியாத வேலையை கூட ஆலயங்கள் செல்லுகின்றன. அந்த திருவுருவ தத்துவங்கள், ஒரு திருவுருவங்கள் அமைப்பதனுடைய அழகுகள், சிற்ப அதிசயங்கள், சிற்ப தத்துவங்கள், சிற்ப சாஸ்திரங்கள், கலை நுணுக்கங்கள், ஒரு மாலை எப்படி கட்ட வேண்டும், சரம் எப்படி கட்ட வேண்டும், கண்ணி எப்படி தொடுக்க வேண்டும், எதை எதை எதிலே சார்த்த வேண்டும், இவ்வளவு அழகு, இவ்வளவு நுணுக்கங்கள். வாழ்க்கையிலே படித்ததெல்லாம் படிப்பல்ல, அரிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் செவிழை மாட்டே என்பான் வள்ளுவன். நம்ம முதவரியை மட்டும் எடுத்துக்குவோம். அரிதோறும் அறியாமை கண்டற்றால், படிக்க படிக்க தெரிந்து கொள்ள இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம்தான். அதுவும் சிறப்பாக ஆலய திருவிழாக்களிலே, ஆலய உற்சவங்களிலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையிலே படித்து கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவைகளை படித்து இந்த தேர் தத்துவம் என்பது வாழ்க்கையிலே எங்களுடைய வறுமைகளை, எங்களுடைய கோபத்தை, எங்களுடைய தாபத்தை, எங்களுடைய தீய குணங்களை எல்லாம் ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம் பெருமானிடம். பாரோடு 14 லோகத்திலே உள்ள வெண்பழி பாவம் ஓட, பஞ்சம் ஓட, கொடுமை அஞ்சி ஓட, தமிழ் பாவலர்கள் வறுமை ஓட, சூர் ஓட, அவுணர்கள் பயந்து ஓட, வானவர்கள் துன்பம் கலங்கியோட, சொல்லொடு பழகாத புலவரோட, பழைய தொண்டர் மன மாயை ஓட, வாரோடு கொங்கை மடவாரோடு இளைஞர்கள் மனையோடு தேவி வந்து தரிசித்துள்ளோர் துணிவோட, ஆங்கவர் மனத்துயர் ஓட நீ ஓடி வருவாய் என்று அந்த முருகப்பெருமானை கரம்பொத்தி அழைத்து அந்த பெருமானுடைய திருவருள் தழைக்க வேண்டும். திருவருளினாலே நாங்கள் வாழ வேண்டும். ஒழியாத புவனத்து உயிரதாய் நிற்பதொரு தெய்வம் உண்டனை எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒழிய எவரவர்களுக்கு மூன்கண் உளக்கண்ணதாம் விழியாக முன்னின்று தன்னழி சுரந்து அவர்கள் வேண்டிய வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிரொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன் நிற்றமும் ஒளிரும் ஷண்முகந்தியும் தனியொளியோவும் குண்டலியான் சிவ குகந்தினம் வருக. ஆறுமுகமும் மணிமுடியாரும் நேரிடும் நெற்றியும் நீண்ட பூவமும் பன்னிரு கண்ணும் பவன செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஆறுமுகமும் மணிமுடியாரும் நேரிடும் நெற்றியும் நீண்ட பூவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியும் இடது குண்டலம் ஆறிரு தென்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மாறும் செப்பழகுடைய திருவயருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பறித்த நச்சீராவும் திரு தொடையழகும் இணை முழந்தாளும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க சககண 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 சகண மொக 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 மொகன நக 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 நகன டெகு குண்ட டெகு 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 குண்ட டெகுன ரர 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 ரி 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 டு 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 டகு டகு டெகு டெகு டங்கு டெங்கு கோ பிந்து பிந்து
மார்பயிரத்ன வடிவேல் காக்க சேரணமுலை மால் திருவேல் காக்க கண்ணமிரண்டும் கரிவேல் காக்க என்னிளங்கழுத்தை இனியவேல் காக்க மார்பயிரத்ன வடிவேல் காக்க சேரிளமுலை மார் திருவேல் காக்க வடிவேல் இரு தோள் வளம் பெற காக்க பிடரைகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழு 16 பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடையழகுறை செவ்வேல் காக்க நாணாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் குறி இரண்டும் வயல்வேல் காக்க விட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட புதத்தை வடிவேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க விரலடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவளிருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவில் கமலம் நல்வேல் காக்க முப்பாலாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகரன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருடன் அணையவேல் காக்க ஏமத்தில் காமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீங்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பகையகல வல்ல பூதம் வளாழ்த்திகள் பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனையும் பிள்ளைகளின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரளை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இரிசி பட்டேறிய துன்ப சேனையும் என்னிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் தனபூசைகளும் காளியுடனை வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேர்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆனையடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளெங்கும் நகமும் மயிரும் நீண்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தன்னையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் சாவுடன் சோறும் போதும் வஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டாகலே குலைந்திட மாத்தான் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாளனை கண்டால் கலங்கிட அங்கி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் வீட்டலரே மதி கேட்டோட படிய நெர்முட்ட பா
வேலாய் பற்று பற்று பகலவன் தணலெறி 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 தணலதுவாக விடு விடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளி புஞ்சுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் பொன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் வீப்பிருது பக்க பிளவை படற்கொடை வாழை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்போத்தரணை பருவரையாக்கும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேடுலகம் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாளரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரஹண பவனே செயலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே ஹரி திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவில் முருகா தனிகாசலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலர் குமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேளா செந்தின் மாமலையும் செங்கல் வராயா சமராபுரி வாழல் முகத்தரசே பாரா குழலாள் கலை மகனந்தாய் என்னாவிருக்க யான் உன்னை பாட என்னை தொடர்ந்திருக்கும் என்னை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் போதிய நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றரு நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னம் சொன்னம் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணம் வசம் வாழ்க வாழ்கவென் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளையன்றன் வாய் பிரியமளித்த மைந்தனன் மீதுன் மனமகந்தருளே தஞ்சமென்றடியார் தழைத்திட வருளே கந்த சக்தி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆதாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்தர் சக்தி கவசமிதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு
மன்னரென்பர் செயலதருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோன் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதனெனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் மீறட்டா வாழ்வர் கந்தற்கை வேளாங்கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வெருண்டிடும் கேள்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனருள்ளம் வட்டலட்சுமிகளில் தேரலட்சுமிக்கு விருந்துணவாத ஊர பத்மாவை துணிந்த கையதனால் 27 உவந்த முதலித்த குருபரன் பழனி குந்தினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்பனதுள்ளம் மேவியபடி உறும் வேலவா போற்றி தேவர்கள் சேராபதியே போற்றி